ஜுரம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. உட்காருங்க மோகன். இப்படி உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் செத்துருக்கலான்னு நினைச்ச போதெல்லாம் என்னால சாக முடியல. வாழணும்னு நினைக்கிறப்போ சாவு அடிக்கடி என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. இந்து, ஏன் வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறேன்? இப்போ உனக்கு என்ன ஆச்சு? எல்லாம் சரியா போயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சும்மா ஆறுதலுக்காக சொல்ற வார்த்தை. சுசி, காலேஜ்ல படிக்கிறப்ப நான் ஒண்ணு சொல்வேனே, ஞாபகம் இருக்கா? மறந்துட்டியா? அடிக்கடி நான் சொல்வேனே, நான் சாகிறப்ப நீ பாடணும், உன் பாட்டை கேட்டுக்கிட்டே நான் சாகணும். இப்ப எனக்கும் பாட்டை கேட்கணும் போல இருக்கு. இந்து, நீ வீணா குழம்புற. உனக்கு ஒண்ணும் ஆயிடாது. உன் புருஷனுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக பாடுறதையே விட்டுட்டேன்னு சொன்னேன். அதனாலதான் உன்னை இதுவரைக்கும் பாட சொல்லி நான் வற்புறுத்தல. இந்த நிலைமையில இருக்கிறதுனாலதான் உன் புருஷனுக்கு கொடுத்த வாக்கையும் மீறி நான் உன்னை பாட சொல்றேன். இப்போ உன் புருஷன் இருந்தா இந்த அளவுக்கு நேசிக்கிற உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவரே உன்னை பாட சொல்லிருப்பாரு இல்லையா மிஸ்டர் மோகன்? எஸ். எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு எப்போ கொடுத்த பிராமிஸ்க்காக நீங்க பாடாம இருக்கலாமா? எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தர் இல்ல, என் மனசுலயே இருக்கிறவன். எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தர் இல்ல, என் புருஷன். கட்டிக்கிட்டவர் கண்ணுக்கு எதிர இல்லாததுனால கட்டின தாலிய கழட்ட வச்சிட முடியுமா? இந்த ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாத. ஓகே, என்னோட இந்த ஆசை கூட நிறைவேறாதுன்னா அதுக்கு நான் யாரத்தான் குறப்பட்டுக்க முடியும்? ஏதோ ஆத்திரத்துல அவசரப்பட்டு உங்க புருஷன் எடுத்த முடிவா இருக்கலாம். அதுக்காக இன்னைக்கு அவர் வருத்தம் கூட படலாம். உங்க பாட்டு மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத பார்த்து பெருமைப்படலாம். ஏன் அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கூட நினைக்கலாம். அவர் மனச நீங்க புரிஞ்சுக்கல. இல்லைங்க, என் புருஷ மனசு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் குழந்தை மாதிரி. அவரே என்ன பாடத்தான் சொல்றாரு. இல்ல, பாட சொல்லுவாரு. இந்து, உனக்காக மட்டும் இல்ல, அவருக்காகவும் பாடுறேன். கண்ணனின் தோளில் இந்த ராதை மெல்ல சாய்கிறாள். கண்களில் கோயில் கொண்ட தேவன் சொல்ல பாடுவாள். மனதிலே பூஜைகள் மனதிலே பூஜைகள் புஷ்பாராதனைகள் செய்வாளே. கண்ணனின் தோளில் இந்த ராதை மெல்ல சாய்கிறாள். கண்களில் கோயில் கொண்ட தேவன் சொல்ல நீ எங்க இங்க? மனசு புகையறப்பெல்லாம் சிகரெட் குடிக்கிறது பழக்கமாயிடுச்சு. அது மட்டும் தானே? உங்க அழகான அந்த தாடி, அந்த கண்ணாடி எல்லாத்தையும் தான். ஏங்க, அந்த தாடியோட இருக்கிறப்பெல்லாம் எவ்வளவு அழகா இருந்தீங்க தெரியுமா? அப்படின்னா
இப்ப அப்படி இல்லைங்கிறியா? என் சூட்கேஸ்ல போட்டோவை காணாம போனது தெரிஞ்சதும் அது இருக்க வேண்டிய இடத்துலயே இருக்குன்னு தான் நினைச்சேன். நான் நினைச்சது சரியாச்சு. ஆறுதலா இருக்கிறது அந்த போட்டோ தான். இது பாருங்க, நீங்க இன்னும் அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ற? பாருங்க, உங்க நகை விழுந்திருக்கிறத தான் சொன்னேன். சாரி, தப்புதான். நான் பண்ண தப்பு இவ்வளவுதானா? இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதனால என்ன, நீங்க தப்பு பண்ணாதான் எனக்கு பிடிக்கும். எப்ப மாங்காய் திங்க போற? சி, மாங்காய் புளிக்கும். அதை விட சாத்துக்குடி, வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு கப்புன்னு போத்தி படுத்துக்குவேன். அடி போடி விவரம் புரியாதவ. ஐயே, என்னையா அது பச்சை வெங்காயத்தை போய் திங்கிற? உலகம் புரியாத மாதிரி தான் பேசுவா. ஓயா. இனிமே ஆனாவன்னாவெல்லாம் நாம தான் கத்துக்கு. மங்கு, நீ நின்னா அழகு, உட்கார்ந்தா அழகு, படுத்தாலும் அழகு. அப்புறம் கள்ளி அப்பா கிள்ள விட மாட்டேங்கிறானே. அங்கே இரு. இந்த நேரத்தில் நீ எங்கடா வந்த? உடம்புல ஒரு மாதிரியா இருந்தது, முதலாளிக்கு இதை சொல்லிட்டு வந்துட்டேன். பெரிய மனுஷன் ரெஸ்ட் எடுக்க வேண்டாம். போடா, வேலை இருந்தா போய் பாரு. எங்க முதலாளியே வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டாரு, நீ எங்க போக சொல்ற? டேய், உங்க முதலாளிக்கு இந்த வீட்டு நிலைமையை பத்தி தெரியாதரா? அந்த ஆள் எனக்கு பல வகையிலே இடைஞ்சல் கொடுக்குறான். சீக்கிரமே அந்த ஆள் சீட்டை காலி பண்ற. டேய், வெளியில போ. இப்ப இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஒரே குளிரா இருக்குது. உனக்கு மட்டுமா குளிருது? எங்களுக்கு தான் குளிருது. அப்போ இங்க வா. டேய், நீ சும்மா இருக்கலாம்டா, மத்தவங்களையும் சும்மா இருக்க சொல்றியே.
ஏய், பக்கரி கடையில் போய் ஒரு கட்டு பீடி வேண்டாம். அந்த வழியா தான் வந்தேன், கடை பூட்டி கிடக்கு. சரி, கண்ணப்ப வீட்டு இருக்காரான்னு போய் பாட்டு வா. அவர் நேத்து தான் மேட்டுப்பாளையம் சந்தைக்கு போனார், நாளைக்கு தான் வருவாரு. இப்ப வந்துருப்பான், போய் பாட்டு வாடா. அப்படி என்ன அவசரன்ற? ஏன் அவசரம் பத்தி உனக்கு என்ன தெரியும்? போடா. ஐயோ, போய் தொலை சனினே. மங்கா சீக்கிரம் அவன் வந்துருவான். எப்பா பரதா போட்டுக்க. ஐயோ போடா. மோகன், ரொம்ப பனியா இருக்கு. எங்க உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்களே? இன்னைக்காவது ஃப்ளவர் ஷோக்கு போலாம் வாங்க. ஐம் சாரி, எனக்கு வெளியில போகணும்னு தோணுது. இப்ப எல்லாம் நீங்க என்னை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறதா ஃபீல் பண்றேன். நீயாவே ஏதாவது நினைச்சுக்கிட்ட அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இந்து. சாரி. இந்து, மாத்திரை சாப்பிட்டியா? ஏய், நீ என்ன சின்ன குழந்தையா? சொன்னதை சாப்பிடுவியா? நான் ஏன் வாழணும்? இந்து, என்னடி பைத்தியம் மாதிரி பேசுற? ஆமாட்டி, சிங்கப்பூர் நாகரிகத்துல ஜீன்ஸ் பேண்ட்ஸ் போட்டுக்கிட்டு சுத்துறப்ப இந்த நாட்டோட பெருமை எனக்கு தெரியல. இந்த மண்ணுல பிறந்த எல்லா பெண்களை போல பூவோடும் பொட்டோடும் சுமங்கலியா சாகணும்னு நினைக்கிறேன். இந்து, என் உயிரை காப்பாத்த ஆபரேஷன் பண்ணிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஆபரேஷன்ல உயிரை போயிட்டா என்னடி என்னென்னமோ மாதிரி பேசுற? மோகன் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்காத வர நான் இந்த ஆபரேஷனுக்கு சம்மதிக்க மாட்டேன். இந்து, நீ எதுவும் சொல்லி பிரயோஜனம் இல்ல. எனக்கு அப்பா அம்மா மட்டும் இல்ல, கூட பிறந்தவங்களும் யாரும் இல்ல. எல்லாரும் ஸ்தானத்திலையும் நீ ஒருத்திதான் இருக்க சுசி. மோகனை கல்யாணம் பண்ணி வைக்க உன் ஒருத்தியாலதான் முடியும். அவர் என்ன விரும்புறது எனக்கு தெரியும். ஆனா அதை வெளிப்படையா சொல்ல வைக்க எனக்கு தெரியல. அவரை நீதான் கேட்கணும். கேக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு முறை உன் மனசுல இருக்கிற ஆசைகளை அவர்கிட்ட சொல்லிப்பாரு. குட் மார்னிங். குட் மார்னிங். உள்ள வரலாமா? நான் அங்க உட்காரலாமா? உங்க தோள்ல சாயலாமா? இந்து, என்னாச்சு உனக்கு? இந்து, இந்து, ப்ளீஸ் மோகன், ஜடமா இருந்தா என்ன நடமாட விட்டீங்க, கற்பனைகளை வளர்த்தீங்க. நீங்க இல்லாத ஒரு நாளை கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க என்னை விட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னா என்னை விட்டு எல்லாமே போயிடும். என் உயிரும் கூட தான். டாக்டர், இந்து கிட்ட எவ்வளவு பேசி பார்த்துட்டேன். அவ தன் கழுத்துல தாலி ஏறினாதான் ஆபரேஷனுக்கே சம்மதிப்பேங்கிற. அந்த பொண்ணு சொல்றது சரியா தவறான்னு நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் தான். அப்படி ஒரு எண்ணம் அந்த பொண்ணு மனசுல இருந்தா மேரேஜுக்கு பிறகு ஆபரேஷன் பண்றது தான் பெட்டர். இந்துவுக்கு முக்கியம் ஆபரேஷன் மட்டும் இல்ல, கல்யாணமும் கூட. சீக்கிரம் ஒரு நல்ல வரனா பாருங்க. இது பாருங்க, உங்க மனசை இந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே அவ மனசை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டா. இதுக்கு ஒரு விதத்துல நான் தான் காரணம்னு எனக்கே புரியுது. இப்போ என்னதான் செய்ய சொல்ற? இந்துவுக்கு ஒரு சந்தோஷமான உலகத்தை காட்டினதே நீங்கதான். எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதவளா இருக்கா. அதனால கோச்சிக்க மாட்டீங்களே? நீங்கதான் இந்துவுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும். ஆமாங்க, என் இடத்தை அவளுக்கு கொடுக்கணும். நான் பண்ணது தப்புதான். அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கறதா? நான் தாங்க மாட்டேமா. நீங்க கிடைச்ச அவளுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருட்டுல இருக்கிற அவளை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க ப்ளீஸ். உன்னை இழந்துட்டா
நான் எல்லாத்தையுமே இழந்துடுவேம்மா. ஆபரேஷனுக்கு அவ ஒத்துக்கணும்னா அவ கழுத்துல உங்க தாலி ஏறணும்னு அவ தீர்மானமா சொல்லிட்டா. அதை நிறைவேற்றுவீங்கங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். சுசி, சிநேகிதிக்காக தியாகம் பண்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. பரிதாபத்துக்குரிய ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு செய்யற ரொம்ப சாதாரணமான உதவிதாங்க. நீ இருக்கும்போது இன்னொரு பொண்ணு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கிறேன். நம்ம கொஞ்ச நாள் வாழ்க்கை மேல சத்தியமா சொல்றேன், நீங்க இந்துவை ஏத்துக்கணும். சுசி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நாம ஊருக்கே திரும்பிடலாம். திரும்ப திரும்ப ஏதாவது பேச என்ன குழப்பாதீங்க. நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். உங்க முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். பாரு சுசி, இந்து, ஏனங்க என்னம்மா அது? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உடம்பு சரியா இல்லைன்னா போய் படுத்து தூங்க வேண்டியதானே? அங்கிள், இந்த மாதிரி சொல்லியே என்ன பேஷண்ட் ஆக்கிடுங்க போல இருக்க. கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதம்மா. மோகன் ஒண்ணு விரும்புறாரான்னு நீ நினைக்கிறியா? மத்தவங்க மனசை புரிஞ்சுக்காம நம்ம மனசுக்குள்ளேயே ஆசையை வளர்த்துக்கிறது. அங்கிள், மோகன் என்ன விரும்புறாரோ இல்லையோ, அதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அவரை மறக்க முடியாத நிலைமைக்கு நான் வந்துட்டேன். உன்னை பாராட்டுறதா பார்த்து பரிதாபப்படுறதான்னே புரியல. ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வந்தேன். மெடிக்கல் ரிப்போர்ட். இன்னொரு அட்டாக்க அவளால தாங்க முடியாதா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆபரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அவ தீர்மானமா சொல்லிட்டா. கல்யாண மேளமோ இல்ல சாவு மேளமோ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுல கேட்கத்தான் போகுது. அந்த ரெண்டுல எதுங்கிறது உங்க முடிவுல தான் இருக்கு. சுசி, கல்யாண மேளமோ இல்ல சாவு மேளமோ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுல கேட்கத்தான் போகுது. அந்த ரெண்டுல எதுங்கிறது உங்க முடிவுல தான் இருக்கு. கல்யாண மேளமோ இல்ல சாவு மேளமோ இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டுல கேட்கத்தான் போகுது. அந்த ரெண்டுல எதுங்கிறது உங்க முடிவுல தான் இருக்கு. அந்த ரெண்டுல எதுங்கிறது உங்க முடிவுல தான் இருக்கு. மங்கா, நிறைய சர்க்கரை அள்ளி போட்டு பதாமல் கொண்டு வா. பெரிய டம்ளர்ல. என்ன அப்படி பாக்குற? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீயே வாயில சர்க்கரை அள்ளி கொட்டுவ. சதா பியானோவே கட்டிக்கிற சரியே, அந்த பியானோக்காரனையே நீ கட்டிக்க போற. எனக்கு தான் கொடுத்து வைக்கலையே. நோனோ, மோகன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாருமா. அங்கிள், இது அவரே தன் வாயால சொன்னாரா? கண்ணால சொல்றதுல உங்ககிட்ட தான் அம்மா. இத முதல்ல சுசிலா கிட்ட சொல்லிட்டு வரேன். சுசி, மங்கா, பழைய புடவை இருந்தா கொடுங்கன்னு கேட்டல, உனக்கு பட்டு புடவை வாங்கி தர போறேன். பட்டு புடவையா? என் கல்யாணத்துக்கு நீ பட்டு புடவை கட்டிட்டு தான் வரணும். ஐயா, எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆக போகுது. மாப்பிள்ளை மோகன் சார் தானே? எங்க அம்மா இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்காங்க. இத புடிங்க, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இங்க வாடா. என்னம்மா? டெய்லி வீட்டுக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர சைக்கிள் வேணும்னு கேப்பல? ஆமா. சைக்கிள் என்ன, ஸ்கூட்டரே வாங்கி தரேன். கூட்டுறா எனக்கா? அப்படின்னா பின்னாடி உட்கார வச்சுட்டு போ. ஒரு பொண்ணு வேணுமே. என்னடி இது? தெரியுமா உனக்கு? என்ன, மோகன் இல்ல? ஆமா, அவருக்கு என்ன? சம்மதிச்சுட்டாரா? சம்மதிச்சுட்டாரா? போடி. ஓ, சம்மதிச்சுட்டாரா? பரவாயில்லையே, கல்யாணம்னு ஒண்ணு வெக்கம் தானா வந்து ஓட்டிக்கிச்சே. ஒரு நிமிஷம் இருமா. எப்படியோ சீக்கிரமா இந்த வீட்டுல ஒரு கல்யாண மேல சத்தத்தை கேட்கலாம். சுசி, எனக்கு என்னவோ இன்னைக்கு அவருக்கு சமைச்சு போடலான்னு ஆசையா இருக்கு. நாளைக்கு மத்தியானமா அவரை சாப்பிட கூப்பிடுறேன். ஆனா நான் தான் சமையல் அறகுறையாச்சே. நீதான் எனக்காக அவருக்கு சமையல் பண்ணணும். கண்டிப்பா நான் கூட அவருக்கு சமைச்சு போடணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் சுசி, கண்ணீரா கூட்டு இன்னும் கொஞ்சம் போடுறேன். எனக்கு தெரியும், கத்திரிக்காய் கூட்டுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அவர் டேஸ்ட் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. நீ ஒன்னும் கவலைப்படாத. இதை சாப்பிட்டாருனா அப்புறம் ஒன்னு அவரை விடவே மாட்டாரு. போடி.
சாப்பிடுற வயசு தானே, சாப்பிடுங்க. என்னடி? என்னது? இந்த சாப்பாட்டை எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்க. ஐம் சாரி, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. வாஷ் பேசின் எங்க இருக்கு? வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அம்மன் கோயில் கிழக்காலே. ஏன்பா அந்த அவர் இல்ல? எந்த ஊரு? இந்த வீட்ல எத்தனை அவர் இருக்காங்க? ஓ, மோகன் சார் சொல்றீங்களா? காலையில எடுத்து வச்ச டிபன் அப்படியே இருக்கு, சாப்பிடாம கூட வெளியே போயிட்டார். சார பார்த்தா மாப்பிள மாதிரி ஜோரா இல்லையே, எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்காரு. மோ, அவர் வெளியே போயிட்டாருன்னு சொன்னேன். அவர் வர வரைக்கும் வெயிட் பண்றேன். வெயிட் பண்றீங்களா? பண்ணுங்க. நம்ம ஊரு நடுவால நிக்கிதடி அம்மன் கோயில் கிழக்கால. மோகன், மேலே இருக்கீங்க? May I come in? ஏய், நீ எங்க இருக்க? ஆமா, மேரேஜ் விஷயமா கன்சல்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீ ஏன் நீங்க வந்த? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய பார்க்க கூடாதுமா? சி, போடி. சும்மா வெட்டிங் ட்ரெஸ்ஸை காட்டிட்டு போலான்னு வந்தேன். அந்த சாக்குல பேசிட்டு போலான்னு வந்திருப்பேன். அப்படித்தான் வச்சுக்கியே. ஏய் சுசி, இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்னை எந்த ஹார்ட் அட்டாக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது சரி, ஆபரேஷனே வேண்டாம்னு சொல்லிடுவே போல இருக்கே. இந்து, ஆபரேஷன் டேட் முன்னாடியே உன் மேரேஜ் டேட் வந்துருச்சுல்ல? இனிமே நான் ஆபரேஷன்ல இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. பூவும் பொட்டோடும் போறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இல்ல? ஏய், என்னடி என்னமோ போல இருக்க? நான் எப்பவும் போலதானே இருக்கேன். நீதான் ஆளே மாறிட்ட. மாத்திரவளே நீதாண்டி. சுசி, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீ எனக்கு மகளா பிறக்கணும். நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து மனம் முடிச்சு வைக்கணும். பெரிய பாட்டி மாதிரி பேசாத, பிராக்டிகலா ஏதாவது சொல்லு. கடவுள் நான் விரும்பினவரை எனக்கு கொடுத்துட்டாரு. உன் நல்ல மனசுக்கு உன் கணவரை உனக்கு கிடைச்சிருவாரு. நான் போய் சஞ்சீவ் கிட்ட அவர் எப்ப வருவார்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சுசி, வாங்க. இன்னும் கொடுக்க வேண்டிய பத்திரிக்கை நிறைய இருக்கு. சுசி, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நான் மனசார இந்துவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டே நினைக்கிறியா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நாம மெட்ராஸ்க்கே திரும்பி போயிடுவோம். நல்லா இருக்கே நீங்க சொல்றது. வர வெள்ளிக்கிழமை முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு இப்ப இப்படி சொன்னா இந்துவை பொண்ணமா தான் பார்க்க முடியும். இந்து ஆபரேஷனுக்கு சம்மதிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஆனா ஆபரேஷனுக்கு முன்னாடியே இந்த கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எவ்வளவு சுயநலங்க. ஒருத்தருக்காக எதையாவது விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி? சுசி, நான் ஒரு சாதாரண மனுஷன். உன்ன மாதிரி என்னால தியாகம் பண்ண முடியாது. இது அக்னி பிரவேசம் தான். உங்களை பிரிஞ்சு என்னால வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆனாலும் நான் எடுத்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது.
கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மை தெரியாமையா போயிடும். அது தெரிஞ்சா அவளால சந்தோஷமா வாழவ முடியும். நீ இருக்கிற வரைக்கும் அவளால சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியாது. இதையெல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வா. நான் உயிரோட இருக்கிறப்போ உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. நான் இருக்கிற வரைக்கும் இந்த சந்தோஷமா உங்களோட வாழ முடியாதுன்னா சாகரத்துக்கும் துடிஞ்சிட்டேன். எனக்காக கடைசி வரைக்கும் அவகிட்ட இந்த உண்மையை மறைப்பீங்கன்னு நம்புறேன். அன்புள்ள சுசீலா. பலிக்குது. கல்யாணம் ஆசையா போயிடும் போல இருக்கு. இப்பவே இப்படி சொன்னா எப்படி? இன்னும் எவ்வளவோ இருக்கே. அப்ப இந்த வழியெல்லாம் குறைஞ்சிரும். ஏண்டி இன்னுமா ரெடி ஆகல? என்னது? என் பொண்டாட்டி சொல்றமா, பெரியவர் எவ்வளவு வருத்தப்படுறாரு தெரியுமா? மண்டபத்துல அலங்காரத்தை வச்சுட்டா லேட் ஆகும் தான் இங்க அனுப்புறாரு. இங்கேயும் லேட் ஆனா எப்படி? சரி சரி, இப்ப வந்துருவா. உங்களை தான் பெரியவர் கூட்டி வர சொன்னாரு. மண்டப வேலையில நீங்க தான் கவனிச்சுக்கணுமா? மங்கா, இப்ப வந்துடுறேன். போங்க, போய் கலர் கலர் கொடுங்க எல்லாருக்கும். அம்மா தந்தி. தந்தியா? கல்யாணத்துக்கு வந்த வாழ்த்து தந்தி. ஓஹோ, டேய் ஏகப்பட்ட வேலை இருக்கு, வாடா. பெட்டி யாருது? நம்ம வீட்டு பெட்டி மாதிரி இருக்க. நம்ம பெட்டிதான். நான் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன்.
शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यम्बकायनि नमोस्तुते मांगल्यं तन्तु नानेन मम जीवन हेतुना कंठे बध्नामि शुभे संजीवन सरदां सदां मांगल्य धारण शुभमस्तु शुभंतो புருஷன் மட்டும் இல்ல விஷத்தையும் பறிச்சுட்டேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ரொம்ப லேட்டா என்னாச்சு? சுசி, உனக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் அப்ப எனக்கு எதுவுமே புரியல. கோர்ட்ல இருந்து உனக்கு வந்த விவாகரத்து ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் பார்த்தேன். நீங்க புருஷன் பொண்டாட்டிங்கிறத அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். 100 வருஷம் புருஷனோட வாழ்ந்த சந்தோஷத்தோட ஒரு சட்டம் நீங்க பிரிஞ்சிருக்கணும்னு சொன்னாலும் தர்மம் உங்களை சேர்த்து வச்சிருச்சு பாத்தியா? இனி ஒரு பிரிவு இல்லாம நீங்க சந்தோஷமா வாழணும். சுமங்கலியா சாகணுங்கிற என் ஆசை நிறைவேறிடுச்சு. இப்போ நான் சந்தோஷமா சாவேன். உங்களுக்கு பொறுக்க போற குழந்தை பொண்ணா இருந்தா அவளுக்கு பேரு இந்து.